தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஓய்வு நாளை உண்டாக்கினவரும் ஓய்வு நாளுக்கு ஆண்டவருமாய் இருக்கின்றவரே, இன்று பரிசுத்தமான ஓய்வு நாள் காலவேளையிலே நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும்படியாய் எங்கள் வீடுகளிலே அமர்ந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை பங்கேற்றிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பாடுகிற பாடுகள், கேட்கப் போகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். துவக்க முதல் முடிவு வரை உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கொண்டிருப்பதாக. எங்கள் ஒவ்வொருவருடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி நீருடைய மெய்யான ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தந்தருளுவீராக. இந்த நேரத்தில் எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே, இன்று நாங்கள் உம்மை வழிபடுவதன் மூலம் உம்மையும் உம்முடைய பேரர்களையும் உணர்ந்து கொண்டு அவைகளின் ஊடாக எங்களுடைய வாழ்க்கையின் குறைகளை மாற்றி அமைத்துக் கொள்ள இன்றைய வழிபாட்டை நீர் எங்களுக்கு பொருளுள்ள வகையில் அமைத்து தரவிடமாக செபிக்கிறோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கொண்டிருப்பதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய வழிபாட்டிற்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படும்படியாகவும் நாம் இருக்கிற இடத்திலே நம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையிலே 19வது பாடலை பாடுவோம். பாமாலையின் 19. யவானமாக கர்த்தரே உம்மை வணங்குவே, தெய்வீக ஈவை பெறவே இடன தாருவே. அநேக காணிக்கைகளால் உம் கோபம் மாறுவோம். நான் புண்ணிய கிரியை செய்வதால் கடாட்சம் வைப்பீரோ. பலியின் இரத்தம் வெள்ளமாய் பாய்ந்தாலும் பாவத்தை நீ வீழ்த்தி செய்து சுத்தமாய் ரட்சிக்க மாட்டாதே. நான் குற்றவாளியாகையால் என் பேரில் கோபமே நிலைத்திருந்து சாபத்தால் அழிதல் நியாயமே. இவனமாக கர்த்தரே உம்மை வணங்குவே, என் நீதி இயேசு கிறிஸ்துவே அவரை பாற்றினே. அன்புக்குரியவர்களே, இன்று ஆராதனையிலே பங்கேற்றிருக்கிறதான உங்கள் அனைவரையும் இறைமைந்தன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தாமே உங்களோடு கூட இருந்து சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரிடமிருந்து ஒவ்வொருவருக்கும் நிறைவான சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் கடவுள் தந்தருடுவாராக. நாம் இருக்கிற இடத்திலே நின்ற வண்ணமாக இருந்து நாம் கடவுளை தொடுவோம். தென்னிந்திய திருச்சபை இறைவழிபாட்டு நூல் பக்கம் 76 2வது ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும்
உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கெடுவோம். பக்கம் 79. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவரிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். நமக்குள் உண்மை இல்லை. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கடவுள் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நாங்கள் எழுந்து எங்கள் தப்பிடத்துக்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் முது பார்வையிலும் பாவம் செய்தோம். இனிமுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல. உம்முடைய கூலிக்காரர் ஒருவராக எங்களை வைத்துக் கொள்ளும் என்போம். கடவுள் ராஜ்யம் சமூகத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்தும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். நம் அனைவரும் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கருடத்தில் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு கூட நாம் அறிக்கை செய்வோம். பாவறிக்கைக்கு துணையாக நாம் இருக்கிற இடத்தில் முழங்கால் படியிட்டு கீர்த்தனையில் 142வது பாடலை நாம் ஜெபசிந்தியோடு கூர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராஜனே, இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராஜனே, பவனாசனே சனே, பவனாசனே சனே, பவனாசனே சனே, பவனாசனே சனே. இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராஜனே. திறங்கொண்டாவி வரங்கொண்டுய்ய சிறுமை பாறையா, திறங்கொண்டாவி வரங்கொண்டுய்ய சிறுமை பாறையா, ஏழை வறுமை தீரையா, ஏழை வறுமை தீரையா, ஏழை வறுமை தீரையா, ஏழை வறுமை தீரையா. இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராஜனே, பவனாசனே சனே, பவனாசனே சனே. அடியன் பாவ கடி விஷத்தா அயர்ந்து போகின்றேன், அடியன் பாவ கடி விஷத்தா அயர்ந்து போகின்றேன், மிக பயந்து சாகின்றேன், மிக
பயந்து சாகின்றேன், மிக பயந்து சாகின்றேன், மிக பயந்து சாகின்றேன். இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராஜனே, பவநாசனேசனே, பவநாசனேசனே. தீமையன்றி வாய்மை செய்ய தெரிகிலேன் ஐயா, தீமையன்றி வாய்மை செய்ய தெரிகிலேன் ஐயா, தெரிவை புரிகிலேன் ஐயா, தெரிவை புரிகிலேன் ஐயா, தெரிவை புரிகிலேன் ஐயா, தெரிவை புரிகிலேன் ஐயா. இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராஜனே, பவநாசனேசனே, பவநாசனேசனே. நாம் அனைவரும் சேர்ந்து முதலாம் பாவரிக்கையை இணைந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவரே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழியடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருள் செய்து வாக்கு தத்துவங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறுக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்திற்கு துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாக நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 27 வசனங்கள் 1 தொடங்கி கடைசி வரை வாசிக்க கேட்போம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களுக்கு என் பகைஞராகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளச் செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதையும்.
நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் எவ்வகையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதேயும். பொய் சாட்சிகளுக்கு அக்கிரமித்து சிறுகுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நானே ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்றார் என்பதே வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. ஏசாயா 49வது அதிகாரம் இறைவசனம் 1 முதல் 7 முடிய. தீவுகளே, எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலுக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரத் துணியாலே முடிவைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அதற்கு நான், விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமுமாய் என் பெலனை செலவழிக்கிறேன். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். யாக்கோபை தம்மிடத்தில் திரும்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது. ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். என் தேவன் என் பெலனாய் இருப்பார். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலின் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தரும் ஆகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவறுக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். ஆமீன். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் நிருப பாடமாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-5 முடிய. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தீனமுமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபசாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே என்றார் என்பதை வாசிக்க வேண்டிய நிருப பாடம் வாசித்தாயிற்று. சுவிசேஷ பாடமாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல் 16 வரையில். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையில் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி
மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்து முடிந்தன. நாம் இருக்கிற இடத்திலே நாம் அனைவரும் அமர்ந்த வண்ணமாக இருந்து கீர்த்தனையிலே 91வது பாடலை ஜபசந்தியோடு கூடிருந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். அன்புக்குரியவர்களே, இன்று இந்த சிறப்பான நாளிலே நம்மோடு கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும்படியாய் அருட்தந்தை அறிவர் மோகன்ராஜ் ஐயர் அவர்கள் நம்மோடு கூட வந்திருக்கின்றார்கள். இந்த நாளிலே அவர் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிருக்கின்றார்கள். அவர்களை நம்முடைய ஈட்டன் மெமோரியல் திருச்சபையின் குடும்பத்தின் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆண்டவர் தாமே தொடர்ந்து இன்னுமாய் அவரை வல்லமையாய் பயன்படுத்த நீங்கள் அவருக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, எங்களை அன்றாடம் வழிநடத்துகிறவரே, மீட்டு காத்து வழிநடத்தும் உமக்கு எங்கள் துதியை சொல்லுகின்றோம். பாதுகாத்து பராமரிக்கிறீரே, உம்மை புகழ்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம். இவ்வேளையிலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாகவும் அதை எங்கள் வாழ்க்கையிலே உள்வாங்கிக் கொள்ளவும் அதன்படி நடக்கவும் நீர் எங்களுக்கு உம்முடைய ஆவியினாலே பலப்படுத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே மன்றாடுகிறோம் கடவுளே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன்.
தொடர்ந்து நம்முடைய நேரலை வழிபாடு தொடர்கின்ற இந்த சூழலிலே தாம் தெரிந்து கொண்ட மக்களை, தம்மை பின்பற்றுகிறவர்களை உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து தமது மலைப்பொழிவிலே உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சொன்னார். சாதாரணமாக நம்முடைய பழமொழிகள் உண்டு. உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்லுவார்கள். அது உப்பு இருந்தாலும் சரி, உப்பு இல்லாவிட்டாலும் சரி, அதற்கென்று ஒரு குப்பை வைத்திருக்கிறோம். குளிர்சாதன பெட்டி என்று அதற்கு பெயர். அந்த ஃப்ரிட்ஜிலே சேமித்து வைத்து அதை மீண்டும் மீண்டும் சூடு செய்து சாப்பிடுவது நம்முடைய பழக்கமாக இருக்கிறது. சிலர் சொல்லுவார்கள் உப்பில்லா பண்டம் தொப்பையிலே என்று சொல்லுவார்கள். எப்படி இருந்தாலும் இந்த உப்பு என்பதும் விளக்கு என்பதும் ஒரு வீட்டிற்கு இன்றியமையாத பொருளாக இருக்கின்றதை நாம் பார்க்கலாம். இந்த உப்பு கௌரவத்திற்கு அடையாளமாகவும் விருந்தோம்பலுக்கு அடையாளமாகவும் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஒரு லிஸ்ட் போடும் பொழுது என்னென்ன பொருள் சமைக்க, அதுவும் ஒரு 100 பேர் 150 பேருக்கு சமைக்க என்ன பொருள் வாங்கலாம் என்று பட்டியல் போடுகிற போது முதலாவது மஞ்சளை எழுதுவார்கள் தமிழ்நாட்டு முறைப்படி. ஆனால் குஜராத்தினுடைய கலாச்சாரத்தின்படி உப்பை முதலாவதாக அவர்கள் குறிப்பிடுவார்கள். இந்த உப்பு விருந்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்படி என்றால் உப்பை இலையின் மூலையிலே வைப்பதனால் அல்ல, சமைத்த உணவோடு சரியாக இருக்கிறதா, சமநிலையில் இருக்கிறதா என்பதுதான் அங்கே கேள்வி. ஆகினாலே உப்பை தனியாக வைத்தால் இலங்கையினுடைய கலாச்சாரத்தின்படி இதை உப்பு கூட பார்க்காமல் நமக்கு படைக்கிறார்களே என்று சொல்லி சற்று சங்கடப்படுவார்கள். உப்பு மிக மிக அவசியம். உப்பு என்று சொன்ன பிறகு அதில் வைத்து பெரிய அரசியலை நம்முடைய இந்திய நாடு சந்தித்திருக்கிறது, உலகமே சந்தித்திருக்கிறது என்று சொல்லலாம். என்றால் உப்பை அடித்தளமாக வைத்து அதை பல்வேறு வழிகளிலே வடிவங்களிலே தரும்படியாக சால்ட், இது ஆர்டினரி சால்ட், பியூரிஃபைட் சால்ட், டேபிள் சால்ட், அயோடைஸ்டு சால்ட், இப்படியெல்லாம் அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். சாதாரணமாக உப்பளத்திலே விளைந்த அந்த உப்பு அதில் அழுக்கு இருக்கிறது என்று ஒரு நொண்டிச்சாக்கை சொல்லி அதை சுத்திகரித்து, அதில் அழுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதில் இருக்கிறதான மற்ற தாது கனிமப் பொருள்கள்லாம் சேர்ந்து இருக்கிறது என்று தான் அர்த்தம். ஆனால் பளிச்சென்று இருக்க வேண்டும், வெள்ளையாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி ஆயிரம் ஆண்டுகளாக உபயோகித்திருந்த அந்த உப்பு இப்போது சுத்திகரிக்கப்பட்ட அல்லது அயோடின் சேர்க்கப்பட்ட உப்பாக மாறிப்போனது. அதில் பல வியாபார தந்திரங்கள் இருக்கின்றன. இதன் கூடவே வரியும் விதிக்கப்பட்டது என்பதையும் நாம் அறிவோம். உப்புக்கு கொஞ்சமான வரி அப்பொழுதும் இருந்தது. ஆனால் ஆங்கிலேய ஆதிக்கம் வந்த பிறகு உப்புக்கென்று எக்குத்தப்பாக வரியை போட்டார்கள். ஆகவே இந்த உப்பை தயாரிப்பது, உற்பத்தி செய்வது எங்களுடைய உரிமை, அடிப்படை உரிமை. இதற்கு நாங்கள் அதிகமாக வரி செலுத்த வேண்டியதில்லை என்று சொல்லி இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு அங்கமாக இந்த உப்பு சத்தியாகிரகம் என்பது ஆரம்பிக்கப்பட்டது என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. இந்த உப்பு இப்படி இருக்கின்ற வரலாற்றோடு கலந்திருக்கிற சூழ்நிலையில் பாலஸ்தீனாவிலும் இஸ்ரேலுடைய வாழ்க்கையிலே மிக இன்றியமையாத ஒரு பொருளாக இருந்தது என்பதை நாம் மறுக்க இயலாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றுவோர் உப்பாக ஒளியாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய மலைப்பொழிவிலே வலியுறுத்துவதை நாம் பார்க்கலாம். இதுவரையிலே பாக்கியவான்கள், பேறு பெற்றவர்கள் என்று ஆரம்பித்த அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம்
ஏழை எளியவர்கள், பேர் பெற்றவர்கள் என்று ஆரம்பித்த அந்த டோன் இப்பொழுது செகண்ட் பர்சனாக மாறிப்போகிறது. நீங்கள் என்று மாறிப்போகிறது. படர்க்கையாக இருந்தது இப்பொழுது செகண்ட் பர்சனாக மாறுகிறது. நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள், இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள். புதிய மொழிபெயர்ப்பில் திருவிவிலியத்தில் மண்ணுலகிற்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள். உப்பு ஓர்பற்று போனால் அது எதனாலே ஓர்ப்பாக்கப்படும் என்று மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது. சால்ட் என்பது இலத்தீன் மொழியிலே உப்பை குறிக்கிறதான சொல். அதுவே சம்பளமாக கொடுக்கப்பட்ட பொழுது இந்திய நாட்டிலும் சரி, ரோம வீரர்களுக்கும் சரி, உப்பு சம்பளமாக கொடுக்கப்பட்டது. சம்பளம் என்பதே உப்பளம் என்பதற்கு இணையாக வருகின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. சம்பாதித்த உப்பு என்பதாக அவர்களுக்கு அந்த உப்பின் வடிவத்திலே அவர்களுடைய சம்பளமானது கொடுக்கப்பட்டது என்பதனாலே பிரெஞ்சு மொழியிலே சேலரி என்கின்ற வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. அதையே ஆங்கிலத்திலே இப்பொழுது பயன்படுத்துகிறோம். இந்த உப்பானது இவ்விதமாக உப்பை சாப்பிட்டேன், ஆகவே நான் உப்பிற்கு துரோகம் செய்ய முடியாது என்கின்றதெல்லாம் அதன் பின்னணியிலே தான் வருகிறது. என்றால் உப்பு என்பது உழைப்பினுடைய பயன். அந்த உழைப்பின் பயனை நான் உண்டிருக்கிறேன், ஆகவே நான் நன்றி கெட்டவனாக இருக்கக்கூடாது என்று சொல்லுவது ஒரு பழமொழியாக இருக்கிறது. இந்த உப்பானது திரு சமூகத்திலே பலியோடு சேர்ந்து படைக்கப்பட வேண்டும் என்பதை லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மாமிசமோ அல்லது வேறு பறவைகளோ கொண்டு வந்து படைக்கிற பொழுது அவற்றோடு கூட உப்பையும் சேர்த்து படைக்க வேண்டும் என்று லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதாவது இந்த உப்பு உடன்படிக்கைக்கு அடையாளமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அதனால்தான் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்று சொல்வது இந்த உடன்படிக்கையை முன்வைத்து தான் சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்றால் உடன்பாடு செய்து கொண்ட பிறகு நீயும் நானும் ஒன்றாக இருக்கவும், ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்கவும், ஒருவரை ஒருவர் மதிக்கவும், ஒருவர் வாழ்வை ஒருவர் போற்றவும், இப்படியாக ஒரு உடன்படிக்கை செய்து கொண்ட பிறகு அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக இந்த உப்பானது ஆண்டவருடைய திருமேசையிலே பயன்படுத்தப்பட்டது. ஆகவே இப்பொழுது இந்த பலி செலுத்தப்படுகிறது என்று சொன்னால், நீங்கள் உப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உப்பு பலியாக எப்பொழுது செலுத்தப்படுகிறதோ, இப்பொழுதும் கத்தோலிக்க திருச்சபையிலே இந்த உப்பு ஒரு புனித பொருளாக கருதப்படுகிறது என்பதை நாம் அறிவோம். ஆதிகால திருச்சபைகளிலேயும் கூட திருமுழுக்கு பெற வருகிறவர்களுக்கு உப்பு ஒரு சிறிது கொடுக்கப்பட்டது. அதனுடைய பொருள் என்ன என்றால், இது உங்களுக்கு உடன்படிக்கையின் அடையாளம். இப்பொழுது நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திற்கு நீங்கள் பலியாக செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வலியுறுத்தி சொல்கிறார். தமிழ்நாட்டு கிராமத்திலே நடந்த ஒரு சம்பவம் சொல்லப்படுவது உண்டு. ஒரு விவசாயி உழைத்துவிட்டு களைத்துவிட்டு வீட்டுக்கு வருகிறார். சாப்பாடு ஆயத்தமாக இருக்கும் என்று சொல்லி மிக ஆவலாக வருகிறார். மனைவியிடத்தில் கேட்க, என்ன சாப்பாடெல்லாம் சரியாக ரெடி ஆகிடுச்சா? அந்த அம்மா சொல்கிறாங்க, செய்து விட்டேன், உங்களுக்கு கொடுக்கவா? அப்போது அந்த விவசாயி கேட்குறாரு, என்னடி சமைத்தேன் என்கிறாய், ஒரு வாசனையும் வரவில்லையே என்று கேட்கிற போது அந்த அம்மாள் சொல்ல, சத்தம் போடாத, அதிகமாக சத்தமாக பேச வேண்டாம், நான் செய்திருப்பது பக்கத்து வீட்டு கோழி, அவர்களுக்கு தெரியாமல் நான் எடுத்து அதை நறுக்கி உங்களுக்கு கறி சமைத்திருக்கிறேன். உப்பு போட்டிருந்தால் இவ்வளவு நேரத்துக்கு ஊருக்கே தெரிந்திருக்கும், இந்த குழம்பு வாசனை அவ்வளவு மனம் வீசி இருக்கும். ஆனால் உப்பு போடாமல் சமைத்திருக்கிறேன், நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு தேவையான உப்போ அதை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதாக ஒரு சிறிய துணுக்கு ஒன்று சொல்லப்படுவது உண்டு. அதிலும் நம்முடைய கலாச்சார பழக்கத்தின்படி, உணவு பழக்க வழக்கங்களின்படி நாம் எடுத்துக்கொள்ளும் உப்பு இருக்கிறதே, சோடியம் குளோரைடு,
இது 11 கிராம், ஒரு நாளைக்கு 11 கிராம் அளவுக்கு சராசரியாக ஒரு மனிதன் இந்திய நாட்டிலே உட்கொள்ளுகிறான். ஆனால் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுகிறது என்றால் 5 கிராம் சோடியம் குளோரைடு எடுத்துக்கொண்டாலே போதும் என்று சொல்லுகிறது. இவ்விதமாக உப்பு அதிகமாக இருப்பதனாலே சில நேரத்தில் சொல்லுவார்கள், அவனுக்கு சட்டென்று கோபம் வருகிறது, உப்பை குறை என்று சொல்லுவார்கள். இப்படியாக இந்த உப்பானது நம்முடைய உணவிலே மிகுந்த ஒரு முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிற ஒன்றாக இருக்கிறது. பிகாஸ் சோடியம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நர்வ் அண்ட் பிளட் ப்ரெஷர். நம்முடைய இரத்த ஓட்டத்திற்கும் இரத்த அழுத்தத்திற்கும் காரணமாக இந்த சோடியம் இருக்கிறது. ஆகவே தான் நலிவுற்றவர்கள், ரொம்ப முடியாதவங்களை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்கிற பொழுது அவர்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படுகிறது செலைன் வாட்டர். இந்த செலைன் வாட்டரை கொடுத்த பிறகு அது வெவ்வேறு காம்பினேஷனில் வருகிறது. அதை அவர்களுக்கு உட்செலுத்திய பிறகு ஒரு தெம்பு வருகிறது. எபேசிற்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் படிக்க கேட்ட அந்த நிருப பகுதியில், சுகந்த வாசனையாக நீங்கள் பலியாக படைக்கப்பட வேண்டும். அந்த சுகந்த வாசனையை ஆண்டவரும் நுகர்கிறார், மற்றவர்களும் நுகர்கிறார்கள். விதமாக உப்பு மிக மிக முக்கியமான ஒரு அங்கத்தை வகிக்கிறது. சாதாரணமாக சொல்லுவார்கள் 3 அதனுடைய வேலைகள். ஒன்று சுத்தம் செய்கிறது. ஏதாவது ஒரு காயம் வந்துட்டால் கூட அந்த காயத்தை சாதாரண தண்ணீரை காட்டிலும் உப்பு தண்ணீரிலே கழுவினால் அது சீக்கிரமாக அது சுத்தம் ஆகும். ஆன்டிசெப்டிக்காக கூட இப்பொழுது நாம் பயன்படுத்துகிற அநேக கலவைகள் இருக்கின்றனவே. இந்த கலவைகள் கூட கை கழுவுகிறோம், அந்த டிஸ்இன்ஃபெக்டண்ட்டை போடுகிறோம், இப்படியெல்லாம் செய்கிற சானிடைஸ் பண்ணுகிறோம். அந்த சானிடைஸ் பண்ணுவதற்கு பதிலாக நீங்கள் உப்பு தண்ணீரிலே கழுவுங்கள் என்று பல மருத்துவர்கள் அறிவுரை சொன்னதை நாம் அறிவோம். சுத்தம் செய்கிறது. உணவுப் பொருளிலே இருக்கின்ற அசுத்தத்தை நீக்கும்படியாக அந்த உப்பானது அழுக்கை மேலே எடுத்துக்கொண்டு வருகிறது. உண்மைதான். அது மட்டுமல்ல, சுவை ஊட்டுகிறது. ஃப்ளேவர், டேஸ்ட், இது அந்த உப்பை போட்ட பிறகுதான் வருகிறது. உப்பை போடாவிட்டால் அந்த மனம் அங்கே வருவது கிடையாது. ஆனால் அதோடு கூட சுவையும் வருகிறது. ஏனென்றால் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்முடைய பசி தூண்டுதல் நடக்கிறது. ஆகவே சுவையை கூட்டுகிறது. மூன்றாவதாக பாதுகாக்கிறது. இது ஒரு ஆன்டிசெப்டிக் என்று சொல்லலாம். அழுகாமல் பாதுகாக்கின்ற, அதனால்தான் உப்பிலே ஊற வைக்கின்ற ஊறுகாய், அந்த ஊறுகாய் பல நாள் கெடாமல் இருக்கிறது. ஆனால் தனியே வைத்தோம் என்று சொன்னால் அது பூஞ்சானம் பொறுத்துவிடும், மற்ற காரியங்கள் நடக்கும், புழு வைத்துவிடும். ஆனால் இதுவோ பாதுகாக்கிறது. அதுபோல மனித உடலை புதைக்கின்ற பொழுது கல்லறையில் உப்பை கொட்டுவதை நாம் பார்க்கிறோம். என்றால் அது தூய்மைப்படுத்துவது மட்டுமல்லாமல் மற்ற அழுகாமல் இருக்க பாதுகாக்கின்றது. அப்படி என்றால் மற்ற புழுக்கள் இவை வந்து அழித்து விடாமல் இருக்கும்படியாக செய்கின்ற ஒன்றாக அது இருக்கிறது. ஆகினால்தான் இந்த உப்பு கண்டம் என்கின்றதை கிராமத்திலே நாம் பார்க்கலாம். கறியை வெட்டி உப்பிலே ஊற வைத்து சூரிய வெளிச்சத்திலே அதை உலர்த்துவார்கள். அது மற்ற காய்கறி சாப்பிடுவர்கள் மத்தியில் இருக்கின்ற, வெஜிடேரியன் மத்தியில் இருக்கின்ற பதப்படுத்துகின்ற பழக்கத்தை போலவே இருக்கிறது. என்றால் அவர்கள் கத்திரிக்காயை அப்படியாக உலர்த்துவார்கள், மாவடு செய்வார்கள், அல்லது மற்ற காரியம் சுண்டைக்காய், அந்த சுண்டைக்காய் எப்படியாக வற்றல் போடுவது வழக்கம். இந்த வற்றலிலே இந்த உப்பானது மிகுந்த பங்கை வகிக்கிறது. சரி, இப்படியாக உப்பு என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக சுத்தம் செய்வதாகவும் சுவை கூட்டுகிறதாகவும் பாதுகாக்கின்றதாகவும் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இந்த உலகுக்கு உப்பாக இருக்கிறீர்கள். இந்த உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? இது
பாலஸ்தீன நாட்டிலே இருக்கின்ற பழக்க வழக்கத்தை அடிப்படையாக வைத்து சொல்லப்பட்டதாகும். அடுப்பு வெளியில் இருக்குமா. அந்த அடுப்பு வெளியிலே இருப்பதனால அந்த அடுப்பை அமைக்கிற பொழுது ஒரு டைல் மீது, கல் பலகை மீதோ அல்லது இன்றைய காலகட்டத்தில் சொல்லுகின்ற டைல் மீதோ அந்த அடுப்பை வைத்திருப்பார்கள். அந்த டைல் கீழே, அந்த கல்லுக்கு கீழே உப்பை கொட்டியிருப்பார்கள், உப்பை பேக் செய்திருப்பார்கள். ஏனென்றால் போடுகின்ற அனலானது நீண்ட நேரம் இருக்க வேண்டும் என்பதற்காக அதை பாதுகாக்க ஒரு இன்சுலேஷன் போல இந்த உப்பை பயன்படுத்துவது பழக்கம். சரி, இப்படி பயன்படுத்துகிற இந்த உப்பானது ஒரு காலகட்டத்தில் கொஞ்ச காலம் ஆன பிறகு அந்த தன்மையை அது இழந்துவிடும். அந்த உப்பை பாதுகாக்கின்ற இன்சுலேஷன் போன்ற தன்மையானது படிப்படியாக குறைந்துவிடும், சீக்கிரத்திலே சூடு ஆறிவிடும். அப்பொழுது அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் இந்த உப்பானது தன் தன்மையை இழந்து விட்டது என்று சொல்லி அந்த அடுப்பிற்கு கீழே இருக்கின்ற இந்த உப்பை எடுத்து வெளியிலே கொட்டி விடுவார்கள். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். உப்பானது ஓர்பற்று போனால் வெளியிலே கொட்டப்படும், மனிதருடைய காலிலே அடிபடும்படியாக இது கொட்டப்படும். அப்படி ஓர்ப்பானது தன்னை விட்டு சென்று விட்டது என்று சொன்னால் அந்த உப்பை எப்படி ஓர்ப்பாக்குவது என்பதுதான். இட் இஸ் அ டீப் கெமிக்கல் ஆக்ஷன். அதை எப்படி உப்பாக்குவது என்பதுதான் இந்த காலத்திலும் நாம் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறதான். இது முடியாத காரியம். ஆகையினாலே ஓர்ப்பாகவே இருங்கள், உங்களுடைய குணத்தை நீங்கள் மாற்ற வேண்டாம் என்று சொல்லுகிறார். அடுத்த பாதி பகுதியானது ஒளியாக இருங்கள். ஏனென்றால் ஒளி என்பதை குறித்து சங்கீதத்திலே நாம் வாசித்தோம். 27ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் கர்த்தரின் வெளிச்சம். அது மட்டுமல்ல, ஏசாயா 59ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே உங்களை நான் ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன் என்று தீர்க்கன் சொல்லுகிறான். அது மட்டுமல்லாமல் படித்த நிருப பகுதியிலேயும் கூட எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கர்த்தருக்குள்ளாக நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, தொடர்ந்து வருகிற 14ஆம் வசனத்திலேயும் கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பிப்பார். He will make you to shine. ஆகினால நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன். நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். யோவான் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மற்றும் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். உலகின் ஒளியாக வந்த என்னை பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆகவே மலையின் மீது இருக்கின்ற கட்டப்பட்ட பட்டணமானது மறைந்திருக்க மாட்டாது. இந்த உருவகமானது மிக அருமையாக ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. என்றால் மலையின் மீது கட்டப்பட்ட பட்டணம் விளக்குகள் ஜொலிக்க அந்த பகுதியே மிகுந்த வெளிச்சத்தை வீசுகின்ற ஒன்றாக இருக்கும். It is not the witness of the individual, but the collective or the combined lighting of witness. நாம் ஒருவரில் ஒருவர் இணைந்து ஒருவருக்கொருவர் பிரகாசிப்பிக்கின்ற அந்த ஒளி இருக்கிறதே, மனிதர் முன்பாக உங்கள் ஒளியானது பிரகாசிக்க கடவுது. ஆகவே நன்மை செய்யுங்கள் என்று சொன்னாரே, அந்த வகையில் நாம் மற்றவர்கள் முன்னாக நன்மையை செய்து ஆண்டவருடைய மகிமை பிரகாசிக்கத்தக்கதாக நமக்கு வாய்ப்பு தரப்படுகிறது. ஒரு இஸ்ரவேல் ரபி நன்றாக கற்றுவிட்டால், அவர் பல மாணவர்களுக்கு ஆசிரியராக ஆகிவிட்டால், அவரை குறித்து விளக்குகிறவர்கள் அவர் ஒரு விளக்கு என்று சொல்வார்கள், இஸ் எ லேம்ப் என்று சொல்வார்கள். இதே வகையிலே தான் யோவான் தீர்க்கன், அதாவது முழுக்கு முனிவனாகிய யோவான், அவனை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற பொழுது யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். இப்போ இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த ஒளியானது கொடுக்கிற பொழுது விளக்கு தன்னை குறைத்து கொள்கிறது. உப்பானது தன்னுடைய சுவையை தருகிற போது அது தன்னை கரைத்து கொள்கிறது. விளக்கானது எரியும் பொழுது அது மெழுகுவர்த்தியாக இருந்தாலும் சரி, எண்ணெய் ஊற்றப்பட்டு இருக்கிற அகலாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கின்ற எண்ணெய் குறையும்படியாக தன்னை குறைத்து கொள்கிறது. இட் இஸ் சாக்ரிஃபைஸ்.
இந்த அடிப்படையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திற்கு உப்பாக தன்னை கரைத்து கொண்டார். இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வந்து உலகம் முழுவதற்கும் வெளிச்சத்தை வீசினார். அறியாமை என்கின்ற இருள் அகலும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒளி தந்தார். பாவம் என்கின்ற இருளிலே மூழ்கியிருந்த அவர்களை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அவர் வரவழைத்தார். இவ்விதமாக அவர் ஒளியை காட்டுகிற பாதை காட்டும் யெகோவாக இருக்கிறார். வெளிச்சமானது, இந்த விளக்கானது பாதை காட்டுகிறது, இருளை முதலாவதாக இருளை விரட்டுகிறது, இரண்டாவது பாதை காட்டுகிறது, மூன்றாவதாக எச்சரிக்கிறது. அங்கே பள்ளம் இருக்கிறது, கரடுமுரடான பாதை இருக்கிறது, பார்த்து வாருங்கள் என்று சொல்லும்படியாக எச்சரிக்கிறது. அல்லது வெவ்வேறு வண்ணங்களை பயன்படுத்துகிற போது அது இன்னும் அதிக அர்த்தமுள்ளதாக எச்சரிப்பு தருகிறது. சிகப்பு விளக்கு எரிகிறது என்று சொன்னால் அது அபாயம், பச்சை விளக்கு இருக்கிறது என்று சொன்னால் போகலாம் அல்லது முன்னேறலாம் என்று இப்படியாக வண்ணங்களை வைத்து நாம் பொருள் அர்த்தத்தை கற்பிக்கிறோம். ஆண்டவர் சொன்னது ஒளியாக இருங்கள். அந்த ஒளி இருளை விரட்டுகிறது. உங்களை சுற்றி இருக்கிற இருளானது பல வகையிலே, அதிலும் இந்திய துணைக்கண்டத்திலே இருக்கின்ற பெரிய இருள் என்னவென்றால் ஜாதி கொடுமை, கல்லாமை, மகுடித்தனம், அறியாமை, கூட்டமாக ஓடுகிறதான ஒரு பாங்கு, யோசிப்பது கிடையாது. அப்படியாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை, அதில் இருந்து நம்மை விடுவிக்கும்படியாக ஆண்டவர் வெளிச்சத்தை வீசுகிறார். He shines light upon us. நாம் நடக்கின்ற பாதை எப்படிப்பட்டது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறவராக அவர் இருக்கிறார். ஆகினால இந்த இரண்டு உவமைகளையும் சேர்த்து பார்க்கும் பொழுது உப்பும் ஒளியும் மிக மிக ஒரு குறிப்பிடத்தக்க சாட்சியின் அடையாளமாக இருக்கிறது. என்றால் இந்த உப்பானது தன் வடிவத்தை இழந்து விடுகிறது. There is no identity if really the salt works within the container. ஒரு பானைக்குள்ளாக, உணவு பானைக்குள்ளாக அது போடப்பட்டது என்று சொன்னால் அது அப்படியே இருப்பதில்லை. அந்த உப்பு தன்னை இழந்து விடுகிறது, தன்னுடைய வடிவத்தை தியாகம் செய்து விடுகிறது. There is no identity. It mixes up with the contents of the vessel. அந்த பாத்திரத்தில் இருக்கிற என்ன பொருள், உணவுப் பொருள் இருக்கிறது, அந்த உணவுப் பொருளோடு ஒன்றாக கலந்து விடுகிறது. The salt cannot say that I don't want to lose my luxury, I don't want to lose my form, but I lose my content, my essence. என்னுடைய சாரத்தை நான் இழந்து விடுகிறேன் என்பதுதான் அது எடுத்துக்கொண்ட ஒரு முடிவாக, அர்ப்பணமாக அது இருக்கிறது. அதே போல் விளக்கானது ஒளி கொடுக்கும் பொழுது அது மெழுகுவர்த்தியாக இருந்தாலும் சரி, அகல் விளக்காக இருந்தாலும் சரி, தன்னை குறைத்து கொள்ளுகிறது. அந்த தியாகமானது அங்கே இருக்க வேண்டும். லைட் mixes up, light shines upon every object on its way. விளக்கிலிருந்து புறப்படுகின்ற கதிரானது படுகின்ற ஒவ்வொரு பொருள் மீதும் புலப்படும்படியாக செய்கிறது, வெளிச்சம் வீசுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், விளக்கு என்பது மரக்காலுக்குள்ளே வைக்கப்படுவதல்ல, விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட வேண்டும். நீங்கள் விளக்கு தண்டிலே வைக்கப்பட்ட விளக்காக ஒளி வீசுங்கள். பட்டணத்திலே, மலை மீது கட்டப்பட்ட பட்டணத்திலே இருக்கின்ற வெளிச்சத்தைப் போல நீங்கள் ஒளி கொடுங்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது, இந்த அடையாளத்தை நீங்கள் பிடித்து கொள்ளக்கூடாது. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்கின்ற அடையாளமே கரைந்து போக வேண்டும். மானுடத்திலே உங்களை நீங்கள் கரைத்து கொண்டால், கலந்து விட்டால், அவர்களுள் ஒருவராக நீங்கள் மாறுவீர்கள். You cannot separate yourself saying I have got identity, high identity. மற்றவர்களை விட, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை விட நாங்கள் உயர்ந்தவர்கள் என்கின்ற அடையாளமே அங்கே இருக்க தேவையில்லை, இருக்க முடியாது. உங்களை நீங்கள் கரைத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, தாழ்மை, கனிவு, அன்பு, தயாளம், ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுகிற பொறையுடைமை, இவையெல்லாம் இருக்க வேண்டும். இது இல்லாமல்
ஐ எம் டிஃப்ரெண்ட் என்று சொல்ல முடியாது. Neither a pastor can boast that I am different from the congregation, nor anybody, any pastorate committee member or secretary or treasurer can say, no, I am higher than them. அவர்களை விட நான் உயர்ந்தவன் என்று சொல்ல முடியாது. அவர்களில் ஒருவனாக தொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அவர்களுக்குள் ஒருவனாக இருந்து தொண்டாற்ற வேண்டும். தலைமைத்துவத்தை எடுத்துக்கொள்வது அல்ல, ஆனால் தலைமைத்துவத்தை சேவையிலே காட்டும்படியாக அனைவரோடும் கலந்து அனைவருக்குள்ளும் ஒன்றாக இருக்க ஆண்டவர் இப்படிப்பட்ட உருவகத்தை தருகின்றார். நான் படித்து கொண்டிருக்கிற செமினரியில் படித்து கொண்டிருக்கிற காலத்தில் ஒரு சின்ன ஒரு கோரஸ் எழுதினேன். உப்பாக ஒளியாக இப்பாரில் வாழ்வோமே, உப்பாக ஒளியாக இப்பாரில் வாழ்வோமே, அப்போது அதுதானே சாட்சி, எப்போதும் எந்தைக்கு மாட்சி, அப்போது அதுதானே சாட்சி, எப்போதும் எந்தைக்கு மாட்சி, உப்பாக ஒளியாக இப்பாரில் வாழ்வோமே, உப்பாக ஒளியாக இப்பாரில் வாழ்வோமே. இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது. ஆனால் நாமோ உப்பாக இருப்பதினாலே மூட்டை கட்டி வைத்துவிட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். we don't want to lose our identity, we want to maintain our identity. ஆகையினாலே நாம் தனித்திருப்போம் என்று சொல்லி மூட்டை கட்டி வைத்து விட்டால் அல்லது ஒரு குப்பியிலே இந்த உப்பை அடைத்து விட்டால் அதனால் பயன் ஒன்றும் இல்லை. மூட்டை கட்டி வைக்கப்பட்ட உப்பு தட்பவெட்ப சூழ்நிலையில் ஈரப்பதத்தில் அது நமுத்து போகும், அது வடிவத்தை தானே இழந்து போகும், அதனுடைய உப்புத்தன்மை குறைந்து போகும். இதெல்லாம் நாம் பார்க்கின்ற ஒன்று. இதுதான் நடக்கின்ற ஒரு யதார்த்தமாக இன்றைய காலகட்டத்திலே தென்னிந்திய திருச்சபையிலே நடந்து கொண்டிருக்கிற யதார்த்தமாக இருக்கிறது. என்றால் உப்பாக நாம் மூட்டை கட்டி வைக்கப்பட விரும்புகிறோம். அடுத்து இந்த உப்பு குப்பியிலே மட்டுமே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. நான் விரவி கலந்து உணவிலே நான் போய் சேரமாட்டேன் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக தனிப்படுத்திக் கொள்கின்ற பாங்கு இருக்கிறது. இதை வைத்து ஒரு அடியை நான் பாட விரும்புகிறேன். உப்பாக உலகத்துக்கு இருக்க சொன்னாங்க, குப்பியில் இருக்கும்போது தப்பாங்க. உப்பாக உலகத்துக்கு இருக்க சொன்னாங்க, குப்பியில் இருக்கும்போது தப்பாங்க. தப்பிக்கூட பிறரோடு கலந்திட மாட்டோம், தப்பிக்கூட பிறரோடு கலந்திட மாட்டோம். எப்போதும் சொல்லும் செயலும் இணைத்திட மாட்டோம், எப்போதும் சொல்லும் செயலும் இணைத்திட மாட்டோம். தாத்தா தாமஸு, அப்பா ஆமோஸு, நானோ போவாஸு, இன்னும் என்னங்க. அம்மா ஆரோக்கியம், பாட்டி பாக்கியம், நானோ சௌந்தரம், இன்னும் என்னங்க. அப்படி ஒரு பாடல் என்பதில் எழுதப்பட்ட பாடல் அது. உப்பாக இருக்க நாம் ஆசைப்படுகிறோம், ஆனால் உலகத்திலே கலக்க நமக்கு தைரியம் இல்லை. நாம் தனிப்படுத்தி காட்டிக்கொள்ளும்படியாகவே விரும்புகிறோம், பெருமை பாராட்டி கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்னது கரைய வேண்டும், கலக்க வேண்டும், சுவை ஊட்ட வேண்டும், மனம் கொடுக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அழிவு நேராமல் தன்னை சுற்றி இருக்கிற உணவு பதார்த்தங்கள் அழுகி போகாமல் பாதுகாக்க வேண்டும். நம்மை சுற்றிலும் எத்தனை அழுகல்கள், ஊழல், சாதி கொடுமை, ஒருவரை ஒருவர் பிடிந்தெடுப்பது, சுரண்டுவது, ஒடுக்குவது, ஆண் பெண் என்ற பாகுபாடுகள், இவையெல்லாம் சுற்றி இருக்கின்ற வேளையிலே நாம் இன்னும் அழுகிவிடாதபடிக்கு, சமுதாயம் அழுகிவிடாதபடிக்கு நாம் பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மீண்டும் முழுக்கு முனிவன் யோவானை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாக இருந்தான். ஆகவே தான் அவன் சொன்னான், நான் அந்த ஒளி அல்ல,
அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன் என்று தன்னை தாழ்மையோடு முன்னிறுத்தினான். அவ்விதமாக நாமும் கூட இந்த உலகத்திலே எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, இந்த சூழ்நிலைகளின் ஊடாக நம்மை கரைத்து கொள்ளவும் குறைத்து கொள்ளவும், ஆனால் அதே விதத்திலே நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு சுவை ஊட்டும்படியாக ஆண்டவர் கற்பித்த இறையாட்சியினுடைய தன்மைகளை நிலைநிறுத்தும்படியாக உப்பாக ஒளியாக இருக்கும்படி ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உப்பாக இருக்க சொன்னீர், ஆனால் நாங்களோ பிராண்டட் சால்ட்டாக, அஜினோமோட்டோவாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். சோடியம் மோனோ குளுக்கேட் என்பது எத்தனை சுவையூட்டுகிறதாக இருந்தாலும் சரி, அது இரத்த ஓட்டத்திலே பல மாறுதல்களை கொண்டு வருகிறது என்பதை நான் அறிந்திருக்கிறோம். அதுபோலவே ஒளியானது இருளை சுட்டெரிக்கின்ற ஒன்றாக இருக்கின்ற பொழுதும் அது பிறருக்கு வெளிச்சம் வீசத்தக்கதாக நீர் எங்களை நிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தூண்டி எழுப்பும் ஐயா, எண்ணெய் ஊற்றும் ஐயா. நாங்கள் எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாக இருக்க, யோவான் ஸ்நானகனைப் போல ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கையே பலியாக கொடுத்தாலும் கூட உமக்கென்று நாங்கள் பிரகாசிக்க நீர் உதவி செய்யும். உப்பாக ஒளியாக தொடர்ந்து நாங்கள் வாழ்ந்து உமக்கு சாட்சியாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரும் நீர் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து சுவையூட்டி ஒளி பிரகாசித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்திலே மன்றாடுகிறோம் கடவுளே. ஆமென். நம் அனைவரும் எழுந்து நின்று 88வது பக்கத்தில் இருக்கிற அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாம் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்க பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுத்திருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவாண்டிய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் அமருவோம். இப்பொழுது சபையின் அறிவிப்புகளை நாம் வாசிக்க கேட்போம். அன்புக்குரியவர்களே, இன்று வீடுகளில் அமர்ந்து ஆராதனையிலே பங்கேற்று கொண்டிருக்கிறதான உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு விசை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்போடு கூட உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலே நிறைவான அமைதியையும் சமாதானத்தையும் கடவுள் தந்தருடுவாராக. ஒருவேளை அநேகர் ஆலயம் எப்பொழுது திறக்கப்படும் என்று சொல்லி நீங்கள் ஆவலோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை அரசாங்கமானது நம்முடைய ஆலயத்தை திறக்கலாம் என்று உத்தரவு கொடுத்தால் உங்கள் அனைவருக்கும் வாட்ஸ்அப் மூலியமாய் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் ஒருவேளை இந்த வாரத்திலே ஆலயம் திறக்கலாம் என்று அறிவிப்பு கொடுத்தால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆலயத்திலே ஆராதனை நடைபெறும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு ஒரு நல்ல சூழலை கொண்டு வருவார். நான் ஏற்கனவே அறிவித்தது போல உங்கள் குடும்பங்களில் யாராகவும் சுகவீனமாகவோ அல்லது ஜப உதவிகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நிச்சயமாக நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களுக்காக செபிக்கிறேன். அநேக நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொண்டீர்கள். நான் ஜெபித்து கொண்டு வருகிறேன். தொடர்ந்து ஆண்டவர் தாமே நம்முடைய குடும்பங்களில் நிறைவான சமாதானத்தையும் அமைதியையும் தந்தருடுவாராக்கு. நம்முடைய ஆலயத்தில் இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாளை கண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் ஆயர் பரிபாலனக்கூட அங்கத்தினர் அனைவரின் சார்பிலும் உங்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திருமண அறிக்கை. நம்முடைய திருச்சபையை சார்ந்த திரு சி ஞானதாஸ் மற்றும் திருமதி ஆக்னஸ் ஸ்டெல்லா அவருடைய குமாரன் திருநிறச்செல்வன் நோயல் ஜேம்ஸ் என்கின்ற வாலிபனுக்கும் பெங்களூர் எலஹங்கா பகுதியில் உள்ள
நல்லாயன் திருச்சபையை சார்ந்த திரு ஜான் ஃபெலிக்ஸ், திருமதி சாரா அவருடைய குமார்த்தி திருநெல்வேலி பிரிசில்லா என்கின்ற வாலிப பெண்ணுக்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சட்டப்படியும் திருச்சபையின் ஒழுங்குப்படியும் இந்த இரண்டு பிள்ளைகளும் திருமணத்தில் சேரக்கூடாதபடி ஏதாயிலும் நியாயமான தடைகள் தெரியுமானால் அதை திருச்சபையின் போதகருக்கு எழுத்து வடிவில் எழுதி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது இவர்களுக்கு இரண்டாவது அறிவிப்பு. அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே அறிவித்தபடி நம்முடைய கர்நாடக மத்திய திருமண்டலம் ஈட்டன் மெமோரியல் திருச்சபையின் பரிபாலன குழு தேர்தல் 2021-2024க்கான பரிபாலன குழு தேர்தலானது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. 18/7/2021 அன்று காலை 10 மணிக்கு துவங்கும் என்று சொல்லி நம்முடைய ஆலயத்தில் அதற்கான அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த வருடம் நம்முடைய ஆலயத்தில் தேர்தல் இல்லாமல் ஏகமனதாக 10 நபர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த ஆண்டு நம்முடைய திருச்சபையின் பரிபாலன குழு தேர்தலில் போட்டிகள் இல்லாமல் ஏகமனதோடு கூட 10 நபர்கள் நம்முடைய ஆலயத்தில் பரிபாலன குழு செயலாற்ற தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே அவருடைய பெயர்களை நான் வாசிக்கின்றேன். திரு குணசேகரன் ஜே, திருமதி ஜெயக்குமாரி, திரு ஜான் தாஸ், திரு ஜோசப் டி, திருமதி பொன்மணி, திரு பிரதாப் ஜான், திரு சாது சுந்தர் சிங், திரு CN ராஜன், திரு செல்வம் எஸ், திரு சுதீப் குமார், இவர்கள் இருவரும் இந்த 2021-2024க்கான பரிபாலன குழுவில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாய் அறிவிக்கின்றேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வருடம் 2021-2024க்கான பரிபாலன குழுவில் பணியாற்ற ஏகமனதாய் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். இந்த 10 நபர்களை உம்முடைய கரங்களில் கொடுக்கின்றோம். ஆண்டவர், இந்த திருச்சபையில் உண்மையாய் உமக்கென்று பணி செய்ய தெரிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த பிள்ளைகளை ஆண்டவரை தொடர்ந்து நீர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர், எடுக்கப்பட்ட இந்த பாரமான பொறுப்பை உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் ஆண்டவரே உமக்கென்று பணியாற்று உம்முடைய பரிசுத்த ஆவியின் அருளை இவர்களுக்கு தந்தருட வேண்டுமாய் செபிக்கின்றோம். திருச்சபையிலே நீர் கொடுத்த அமைதிக்காக, சமாதானத்துக்காக, ஒற்றுமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த பணியானது பெருமைக்காகவோ புகழுக்காகவோ இல்லாதபடி உமக்கென்று அர்ப்பணித்து உமக்கென்று ஒரு நல்ல சாட்சியுள்ள ஒரு ஊழியம் செய்ய உம்முடைய அருளை பிள்ளைகளுக்கு தந்தருளுவீராக. ஆண்டவரே, இந்த தெரிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த பிள்ளைகளை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகப்படுத்துவீராக. தொடர்ந்து உம்முடைய சிலுவையை சுமக்கவும் உமக்கென்று ஆண்டவரே உண்மையான பணி செய்யவும் உம்முடைய அருளை பிள்ளைகளுக்கு தர வேண்டுமாய் செபிக்கிறோம். திருச்சபையின் பாரமான பொறுப்பேற்று இருக்கிற இவர்கள் ஆண்டவரே பொறுப்புக்காக மாத்திரமில்லாதபடி தன் கடமையை ஏற்று இவர்கள் நேர்மையோடு நீதியோடு கூட பணியாற்ற உம்முடைய அருளை தந்தருள வேண்டுமாய் செபிக்கிறோம். இவர்களை ஏகமனதாய் தெரிவு செய்து ஒவ்வொரு திருச்சபை குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரை தனித்தனியாக பேர் பிராய் தொட்டு ஆஸ்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். தெய்வீக பிரசன்னதாமையும் இவர்களுடைய திருச்சபையோடு ஊழியத்தோடும் நிறைவாய் இருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை மைந்தன் தூயாவியின் அன்பும் அருளும் கூட்டுறவு ஆசீர்வாதம் இந்த அருமையான பிள்ளைகளோடும் இந்த ஊழியங்களோடும் குடும்பங்களோடும் இனிபடி சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமேன். தொடர்ந்து நாம் இருக்கிற இடத்தில் நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 420வது பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனை எண் 420. நன்மைகள் நாடும் நினைந்திடுதே.
கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான பரிசுத்தமான ஓய்வு நாள் கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இன்று இந்த ஆராதனையில் பங்கேற்க முடியாமல் வசதி இல்லாமல் இருக்கிற அனைத்து குடும்பங்களையும் உடைய கரங்களிலே கொடுக்கின்றோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. அந்த குடும்பங்களிலே நிறைவான அமைதியும் சமாதானத்தையும் நீ தந்தருள வேண்டுமாய் இடத்தில் வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவரே, இன்றைக்கு அநேகர் தங்கள் குடும்பங்களிலே கவலையோடும் கண்ணீரோடும் உடைந்து போன இருதயத்தோடும் கைவிடப்பட்ட நிலையிலே யார் எங்களை தேற்றுவார்கள், யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள், நாங்கள் யாரிடத்தில் போவோம் என்று சொல்லி கலங்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களிலே கொடுக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இந்த குடும்பங்களிலே உடைய சமாதானத்தை தாரும். அந்த பிள்ளைகளின் தேவைகளை சந்திக்க வேண்டுமாய் செபிக்கின்றோம். ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே திகையாதே கலங்காதே, நானும் தேவன் அவனோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கடவுள், நாங்கள் கண்ணீரை சிந்தி கடங்கிடும் பொழுது கலங்காதே என்று சொல்லி திருவார்த்தை உரைத்து எங்களை ஆறுதல் படுத்துகின்ற ஆண்டவர் தாமி. ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த பிள்ளைகளின் கண்ணீரை துடைத்து அந்த குடும்பங்களிலே சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமாய் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அநேக குடும்பங்களிலும் கஷ்டத்தோடு வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் வேதனையோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு கூட செபிக்கிறோம். அப்பா, அந்த பிள்ளைகளது கரிசனை காட்ட வேண்டுமா செபிக்கிறோம். அந்த பிள்ளையுடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக இந்த நாளில் ஆண்டவரே, சரீர பலவீனத்தோடு கூட மருத்துவமனையில் வீடுகளிலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பலவீனத்தோடு கூட ஆண்டவரே, கண்ணீரோடு கூட யார் எங்களை தேற்றுவார்கள், ஆண்டவரே எங்களுக்கு யார் உதவி செய்வார்கள் என்று சொல்லி கவலையோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களில் கொடுக்கிறோம். ஐயா, ஆணிப்பட்ட கல்வாரி கரும் பிள்ளைகளை தொடுவதாக என்னுடைய தடும்புகளால் நான் உங்களை குணமாக்குவேன் சொன்னீங்க ஆண்டவரே. விலையேற பெற்ற தடும்புகளாலே தன்னுடைய பிள்ளைகளை சுகமாக்க வேண்டுமா செபிக்கிறோம். விலையேற பெற்ற ரத்தம் சரீரத்தில் பாய்வதாக ஆணிப்பட்ட கல்வாரி கரும் பிள்ளைகளை தொட வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே யாரின் வஸ்திரத்தை தொட்டது சொன்னேன், ஒரு தெய்வீக வல்லமை புறப்பட்டது ஆண்டவரே. நீ ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னீர், அதிபதியின் வேலைக்காரன் அப்பொழுது சுகம் அடைந்தான். அப்பா, அந்த ஜப நேரத்திலே யாரெல்லாம் பலவீனத்தோடு கூட முழங்கால் படிட்டு இருக்காங்களோ எல்லாரும் தொடுவீராகும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தை அந்த குடும்பத்தை நிறைவாய் தர வேண்டுமா செபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த வருடம் ஊழியத்தை செய்ய தெரிவு செய்யப்பட்டு இருக்கிற அந்த அருமையான 10 நபர்களுடைய கரங்களில் கொடுக்கின்றோம். ஒரு பாரமான பொறுப்பை ஏற்றிருக்கிற இவர்கள், கலப்பையின் மீது கை வைத்தவன் பின்னிட்டு திரும்பி பார்க்காதிருப்பானாக சொன்னது போல இந்த பாரமான பொறுப்பை ஏற்றிருக்கிற இவர்கள் ஆண்டவரே, உமக்கு உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் உமக்கு பணி செய்ய முடிய அருளை பிள்ளைகளுக்கு தரவிடமாய் செபிக்கின்றோம். தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதியும். தெய்வீக பிரசன்னத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த ஆராதனையில் பங்கேற்றிருக்க எல்லாரும் கரங்களை மீண்டும் உரசி கொடுக்கிறோம். தொடர்ந்து எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவர். இந்த நாளில் எங்களோடு கூட வார்த்தை சொன்ன முதடியனுக்காக, ஊழியத்திற்காக, குடும்பத்திற்காக தொடர்ந்து அவருக்கு நல்ல ஞானத்தை சரீர பலனை தாரும். தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் தவறுகள் குற்றங்கள் குறைகள் இருக்குமானால் தயவாக மன்னித்து அங்கீகரித்து நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆச்சரிக்கிறோம். தெய்வீக பிரசன்னம் நிறைவாயிருப்பதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஆச்சரிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னம் பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளை கடவர். ஆமீன். நிறைவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையிலே 295வது பாடலை பாடுவோம். பாமாலையின் 295.
ஆசீர்வாதியும் என்னையும் என்னையும் சந்தித்தாசீர்வாதியும் என் பிதாவே பாவியேனை கைவிடாமல் நோக்குமே திக்கில்லாய் வேளையேனை நீரணைத்து காருமே என்னையும் என்னையும் நீரணைத்து காருமே இயேசுவே நீர் கைவிடாமல் என்னை சேர்த்து ரட்சியும் இரத்தத்தாலே மாசில்லாமல் சுத்தமாக்கி அருளும் என்னையும் என்னையும் சுத்தமாக்கி அருளும் தூய ஆவி கைவிடாமல் என்னை ஆட்கொண்டருளும் பாதை காட்டி கேடில்லாமல் என்றும் காத்து தேற்றிடும் என்னையும் என்னையும் என்றும் காத்து தேற்றிடும் மாறாசுத்த தெய்வ அன்பும் மீட்பர் தூய இரத்தமும் தெய்வ ஆவி சக்திதானும் மாண்பாய் தோன்ற செய்திடும் என்னிலும் என்னிலும் மாண்பாய் தோன்ற செய்திடும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன்.